இன்னைக்கு களத்துல இறங்கி சந்திக்க வேண்டியது ஸ்டாலின் அவர்கள். நாட்டு மக்கள் இன்னைக்கு அத பார்த்துட்டு இருக்கிறாங்க. குடுத்த வாக்குறுதிய நிறைவேத்தல. விஜய் அவர்கள் இதையெல்லாம் மாற்றத்துக்கு கண்டிப்பாக வருவார். களத்துல நிக்கிறார். இன்னைக்கு அஜித்குமார் மரணத்துல இறந்ததுக்கு நாட்டோட முதலமைச்சர் போல. யார் போனா? விஜய் போனார். அந்த லாக்டப் மரணத்துல இறந்தவங்களுக்கு இதே சென்னையில மிகப்பெரிய பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் பல லட்சம் பேர கூப்பிட்டு, அந்த குடும்பத்த பூரா மேடையில ஏத்தி, இவங்களுக்கெல்லாம் நீதி வேணும்னு கேட்டவர்கள் விஜய். எடப்பாடி பழனிசாமிலாம் எங்க போனாருன்னு தெரியல. அப்ப தமிழக அரசியல் களத்துல இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுகவையும், ஆண்டு கொண்டிருக்கின்ற பாஜகவையும் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல யார் இருக்கான்னா, விஜய் அவர்கள் இருக்கிறாரு. அந்த நம்பிக்கை இவர் இந்த நாட்டுக்கு தேவை என்பது களத்துல வராரு. மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கால சூழல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவன் தேவை. நல்ல ஒரு முதல்வர் தேவை. நல்ல ஒரு பண்பாளர் தேவை. நம் நம் சமத்துவத்தையும், தர்மத்தையும் நிலைநாட்டக்கூடிய ஒரு ஒ ஒ தலைவன் தேவை. அந்த தலைவன விஜய் அவர்கள் பார்க்குறாங்க.